விஜயை நெருங்கும் அதிமுக. பாஜக மீது திடீர் அட்டாக் ஏன்? என்ன பின்னணி? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டாலும் கடந்த சில நாட்களாக நடக்கும் நிகழ்வுகள் அதிமுகவிடம் வேறு திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. என்னதான் விஜய் அதிமுகவை போகிற போக்கில் விமர்சித்தாலும் தனது பாணியில் மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு அதிமுகவுக்குள் இருந்தே பாஜக மீது அட்டாக்கும் செய்யப்பட்டுள்ளது. நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட சூழலில் நாளை முதல் டெல்டாவில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. பயணம் தொடங்க இருப்பதை முன்னிட்டு கூட்டணி கட்சியான பாஜக தலைமைக்கும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒரு காலம் நடக்காது என்று அதிரடியாக பேசியுள்ளார் அதிமுக சீனியர் அன்வர் ராஜா. பாஜக அதிமுக இணைந்த என்டிஏ கூட்டணியில் விஜயும் இணைய வேண்டும் என்பதே கூட்டணி கட்சி தலைவர்களின் எண்ணமாக இருந்தது. நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டவர்கள் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வந்தனர். இத்தனைக்கும் கடந்த ஆண்டு நடந்த முதல் மாநாட்டிலேயே பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்திருந்தார் விஜய். இந்த நிலையில் சட்டென தாவேகா செயற்குழுவை கூட்டி கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டார் விஜய். அதன்படி பாஜகவின் என்டிஏ கூட்டணி கதவை அடைத்துவிட்டார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே நேரம் சுய அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை தாவேகா. கூட்டணி என்றாலும் தாவேகா தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவிற்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அதில் சமரசம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று கூறி முடித்தார். இதில் அதிமுக மீதும் விமர்சனத்தை வைத்து சென்றார். தாவேகா தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை விஜயும் அதிமுகவை விமர்சித்தது இல்லை, அதிமுகவும் விஜயை விமர்சித்தது இல்லை. இப்படியான சூழலில் சுய அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை, தாவேகா என்று சொல்லி விமர்சித்திருக்கிறார் விஜய். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். இந்த சூழலில்தான் தாவேகாவிற்கு கூட்டணி அழைப்பை விடுப்பீர்களா எனும் கேள்விக்கு பதிலளித்த இபிஎஸ், திமுக அகற்றப்பட வேண்டுமென யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்களோடு கூட்டணி அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து என்று கூறி முடித்தார். இது தாவேகாவிற்கு மறைமுக அழைப்பாகவே பார்க்கப்படுகிறது. எடப்பாடி மட்டுமல்ல, அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை விஜயுடனான கூட்டணியை எதிர்பார்க்கின்றனர். அண்மையில் புதிய தலைமுறை நேர்காணலில் பேசியிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஜயை பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக பார்ப்பதாகவும் அவர் தங்களோடு சேர வேண்டும் என்பது விருப்பம்தான் என்றும் இதனை அதிமுக தலைமையிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் கூறியிருந்தார். அதோடு விஜய் பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் விமர்சனத்தையே வைக்காமல் பேசி வருகின்றனர் அதிமுக மூத்த தலைவர்கள். ஒருபடி மேலாக விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று அதிமுகவினருக்கு இபிஎஸ் வாய்வழி உத்தரவு போட்டதாக தகவலும் உண்டு. இதற்கிடையே நாளிதழ் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா விஜயுடன் கூட்டணி வைத்திருக்கலாமே என்ற கேள்விக்கு எங்களுடன் கூட்டணி வைக்க விஜயின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று பதிலளித்திருக்கிறார். பாஜகவாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது, இது எனது தனிப்பட்ட கருத்து என்று கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக தலைவர்கள் கைகோத்தாலும்
தொண்டர்கள் கைகோக்காததால் விஜயை இன்னும் ஒரு ஆப்ஷனாக வைத்திருக்கிறாரா எடப்பாடி என்ற கேள்வி எழுகிறது. விஜயின் சுற்றுப்பயணம் டிசம்பரில் முடிவடைகிறது. எடப்பாடியும் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். எனில் டிசம்பர் வாக்கில் அல்லது தேர்தல் நேரத்தில் பாஜக கூட்டணி உறவை முறித்து தாவேகாவுடன் கூட்டணி சேர அதிமுக திட்டமிடுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி நடந்து அதற்கு விஜயம் சம்மதிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் தேர்தலில் திமுக கடும் போட்டியை சந்திக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தானே முதல்வர் வேட்பாளர், தங்கள் தலைமையிலேயே கூட்டணி என்ற முடிவிலிருந்து விஜய் மாறுவாரா, விஜய்க்காக பாஜக கூட்டணியை EPS கைவிடுவாரா என்ற கேள்விகளுக்கெல்லாம் காலமே பதில் சொல்லும்.